BMW 310GSக்கு சீட் கவர் நல்லா ஹை குவாலிட்டி கவரும் டேங்க் பேக் ஒன்று போட்டேன். இந்த டேங்க் பேக் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது, எவ்வளோ லக்கேஜ் உள்ள வைக்க முடியுங்கிறது நான் வீட்டுக்கு போய் உங்களுக்கு காட்டுறேன். வெல்கம் டு ட்ராவல்ஸ் ரிலேட்டட் யூடியூப் சேனல். நம்ம BMWக்கு டேங்க் கவரும் டேங்க் பேக்கும் சீட் கவரும் போடலான்னு தான் வந்திருக்கேன் நான் ஒரு கடைக்கு. கடை எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா பட்டேல் ரோட்டில் தான் கடை இருக்குது. டிக்கானி ஸ்கூல் பிரிட்ஜ் அண்டர் பாஸ் இறங்கினோடனே நீங்கள் ரைட்டு திரும்பினீங்கன்னா இமீடியட்டாக ஃபுட்டு கடை தான் ரொம்ப லெஃப்ட்டில் இருக்கும். கடை பேர் பிரைட் லுக். நான் ஏன் இந்த கடையை சூஸ் பண்ணேன்னா, என் ஹார்னட் பைக்குக்கு 5 வருஷமாக இவர்கிட்ட தான் டேங்க் கவரும் சீட் கவரும் வாங்கி நான் போட்டு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த டேங்க் பேக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா டபுள் லெவர் வரும். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஃபஸ்ட் லேயரோடு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி எக்ஸ்டென்ஷன் என்ன நீங்கள் ஜிப் அன்லாக் பண்ணிங்கன்னா செகண்ட் லெவர் போகும். ஸோ நிறையா கெப்பாசிட்டி யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி வரும். ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம வண்டி டேங்க் சைஸுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு லெதர் அப்படியே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் திருப்பி வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணி பெட்ரோல் கேப் இருக்குல்ல, அந்த கேப்போட மெஷர்மெண்ட்டு எடுத்துகிட்டு அங்கே ஹோல் பண்ணோம். அந்த ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் ஏன் இந்த கஸ்டமைஸ்டு டேங்க் பேக் சூஸ் பண்ணேன்னா, மார்க்கெட்டில் நிறையா அவைலபிளாக இருக்குது. ஆல்ரெடி மேக்னெட்டிக் டைப் டேங்க் பேக்ஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டி கிளிப்பு மாதிரி மெட்டீரியல்லையும் அவைலபிளாக இருக்குது. சும்மா நம்ம கிளிப் பண்ணி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு ட்ராபேக் என்னென்னா, பெர்மனெண்ட்டாக வண்டியில் வச்சுக்க முடியாது. வச்சுருந்தாங்கன்னா யார் வேணாலும் ஈஸியாக கழட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அண்ட் ஒவ்வொரு டைமும் நம்ம எங்கே இறங்கி போனாலும் அந்த பேக்கை தனியாக நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கூடையே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது எனக்கு பர்சனலாக கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸாக இருந்துச்சு. அண்டு என் ஹார்னட் பைக்குக்கு நான் ரொம்ப வருஷமாக இவங்ககிட்ட தான் கஸ்டமைஸ்டு டேங்க் பேக் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் வாங்கி. அதோட கம்ஃபர்ட் எனக்கு நல்லா இருந்துச்சுங்கனால சரி BMW 310GSக்கும் நம்ம வண்டிக்கும் இதே டேங்க் பேக் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் லிட்டர் கெப்பாசிட்டி நிறையா பிடிக்கிற மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட நான் சூஸ் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் தி ஒர்க் டன். ரன்னர்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் டபுள் லேயர் வரும். அந்த ஒர்க்கும் போயிட்டுருக்கு. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் டேங்க்கில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா, சீட்டை ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவில் ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டில் 2 பக்கமும் கயிறு வச்சு கட்டிடுவாங்க. அதனால் உங்களுக்கு ஷேக் எதுவுமே இருக்காது. ஸோ டேங்க் பேக் ரெடி ஆகிடுச்சு. இது கஸ்டமைஸ். நீங்கள் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சீட் கவர் நம்ம போட்டுடலாம் வண்டி. சீட்டை கழட்டி சீட்டை மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ரீமியம் குவாலிட்டி சீட் கவர் தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. இவங்ககிட்ட 2 டைப் ஆஃப் குவாலிட்டிஸ் இருக்குது. நான் BMWங்கிறனால சரி ப்ரீமியமாக இருக்கட்டும் அதனால் சொல்லிட்டு ப்ரீமியம் குவாலிட்டி சீட் கவர் போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் எரிச்சல் வராது உங்களுக்கு. நார்மல் ஸ்டாக் சீட்டே இருக்கும். பட் ஸ்டாக் சீட்டில் என்ன ஒரு ட்ராபேக்னால், பூனையோ இல்லை ஏதோ ஒன்று பிராண்டி வச்சிருச்சுன்னா அந்த சீட்டு போயிடும். அப்புறம் அது லுக்கு நல்லா இருக்காதுங்கிறனால எதுக்கோ சேஃப்டிக்கு ஒரு கவர் போட்டுடலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க எல்லா டைப்ஸ் ஆஃப் பைக்ஸுக்கும் கஸ்டமைஸ்டு டேங்க் பேக்கும் சீட் கவரும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கடையோட லிங்க்கும் அவங்களோட ஃபோன் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வண்டிக்கு நான் சீட் கவர் போட்டிருக்கேன்னு சொன்னால் யாராச்சும் பார்த்தா நம்புவாங்களா? யாருக்குமே தெரியாது. அவ்வளோ பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் சீட் கவர் போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம சீட்டை ரிமூவ் பண்ணி பார்த்தா மட்டுமே தான் தெரியும் சீட் கவர் போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களோட ஒர்க் அந்த தொழில் சுத்தம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டெடிக்கேஷன் அது ரொம்பவே நல்லா பண்ணுறாங்க இவங்க. BMW 310GSக்கு சீட் கவர் நல்லா ஹை குவாலிட்டி கவரும் டேங்க் பேக் ஒன்று போட்டேன். இந்த டேங்க் பேக் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது, எவ்வளோ லக்கேஜ் உள்ள வைக்க முடியுங்கிறது நான் வீட்டுக்கு போய் உங்களுக்கு காட்டுறேன். என்ன லுக்கு இல்லைம்பாங்க, பட் நம்மளுக்கு கம்ஃபர்ட் முக்கியம் இல்லை, அதனால் போட்டாச்சு. ஸோ இவர் கடையில் தான் நம்ம சீட் கவரும் டேங்க் பேக்கும் போட்டிருக்கோம். பிரைட் லுக்குன்னு சொல்லிட்டு பட்டேல் ரோட்டில் இருக்குது. டிக்கானி ஸ்கூல் அண்டர் பாஸ்லேருந்து வந்தீங்கன்னா ரைட்டு திரும்பினா ஒரு 5வது கடை லெஃப்ட் சைடில் வருது. நான் பர்சனலாக சொல்கிறேன், ஹார்னட் வண்டிக்கு 5 வருஷமாக இவர்கிட்ட தான் டேங்க் பேக் சீட் கவர் போட்டிருக்கேன். அதனால தான் BMWக்கும் போட்டிருக்கேன். ஸோ சண்டே மட்டும்தான் லீவு. மண்டே டு சாட்டர்டே எவ்வளோ 10லேருந்து நைட்டு 9 வரைக்கும் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ
உங்கள் வண்டிக்கு வேணும்னா நீங்கள் கஸ்டமைஸ்டு டேங்க் பேக்கும் சீட் கவர் வேணும்னா ரைட்டில் பண்ணுவாங்க. உள்ளே ஃபுல்லாக நான் வச்சுருக்கேன். டாப்பாக வச்சதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகும் நம்மளுக்கு. 2 வாட்டர் கேன், அதாவது 2 லிட்டர் வாட்டர் கேனு, அதுக்கப்புறம் ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு, அது தவிர க்ளவுஸு, இந்த பாக்ஸ்லாம் நான் இங்கே வச்சுருக்கேன். 2 இது 1 லிட்ரு, 2 க்ளவுஸு, 1.5 லிட்ரு வாட்டர் கேனு, அப்புறம் ஒரு செட்டு இது ரெயின் கோட் ஆக்சுவலாக, பட் ஒரு செட் ட்ரெஸ்ஸுக்கு ஈக்குவலாக வரும். இது எல்லாம் இதில் தான் வச்சது, இந்த டேங்க் பேக்கு. இதோட பர்பஸ் அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. ஹைவே டூரிங் அப்போது மேக்னெட்டிக் போடலாம், மேக்னெட் போட்டால் இதில் இருக்கிற பெயிண்ட்லாம் போயிடும், அண்ட் அது தனியாக எடுத்துகிட்டு போகணும் தூக்கிட்டு. இதுனா அப்படியே வச்சுட்டு போயிடலாம். இது ஒரு 750 என்னமோ வந்துச்சு. சீட் கவர் அது ஒரு 750 கிட்ட இருக்கும். ரெண்டுமே சேர்த்து எனக்கு 1500 வந்துச்சு. சீட் கவரும் அதே மாதிரி ஹை கிளாஸ் குவாலிட்டி, கொஞ்சம் கூட கேப்பே இல்லை. வண்டியில் போட்டிருக்கோமா இல்லையாங்கிறது கூட தெரியாது, அப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் கைஸ். ஸோ இனி நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு முன்னாடி வரும், இல்லை அதுக்கப்புறம் வரும் ஆக்சசரிஸ். நம்ம மோட்டோ டார்க்கோட கிராஷ் கார்டு, அப்புறம் நிறைய ஆக்சசரிஸ் வண்டியில் ஃபிட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே நான் வீடியோவில் தனியாக ஒரு செப்பரேட் வீடியோவை நான் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸ்டே டியூன்ட்.